வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுடைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம்னா என்ன பார்க்க போகிறோம். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அதாவது பிஓஎம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டுங்கிறது ஒரு பல்கான அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்க. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதங்கிறது ஒரு அமௌண்ட்டுங்கிறது கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். இதோடைய மெச்சூரிட்டி, அதாவது டென்யூர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்து கழிச்சு தான் உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. உங்களுக்கு மாதங்கிறது ஒரு இன்கம்ங்கிறது ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. மாதம் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத அமௌண்ட்டை பொறுத்துங்கிறது உங்களுக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு கரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் டேட்டில் கிரெடிட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டென்யூர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம். ஃபிக்ஸடு டென்யூர் பீரியடுங்கிறது 5 வருஷம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மினிமமாக 1500 பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா பர் சிங்கிள் பர்சன், அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இதில் டிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோ டிடிஎஸ் ஃபார் அட் சோர்ஸுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வரும் இல்லையா, அதுக்கு வந்து டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 வயசு, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த அக்கௌண்ட்டுங்கிறது ஓப்பன் பண்ணலாம். 18 வயசு கீழே, அதாவது 10 வயசில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணான்னா இவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும். எப்படி ஓப்பன் பண்ண முடியும்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன்ட்டு இருக்கணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது எவ்வளோ வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பர்சனுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் உங்கள் ஒய்ஃபு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பசங்க யாராவது இருந்தாங்கன்னா 3 பேரையும் சேர்த்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோடைய பெனிஃபிட் என்ன, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், ஐடியலி ரிட்டையர்ட் பர்சன், அதாவது ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் ஓப்பன் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேஃப்டி, அதாவது ரொம்ப சேஃப்டியான மந்த்லி இன்கம் பிளான். இது ஒரு பிளானு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பிரான்ச்சுங்கிறது வந்து நீங்கள் வேணும்னு நினச்சினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்க, திரும்பி அந்த அமௌண்ட்டுங்கிறது எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதாவது ஒரு சில பெனால்ட்டிங்கிறது போடுவாங்க. அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.4% வருஷத்துக்கு. இதில் வந்து 3 மாதங்கிறது டிஃப்ரெண்ட்ஸாக மாறும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாறும், வேரியஸாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரான்ச்சை அணுகி நீங்கள் இந்த டீட்டெயில் கேட்டுக்கலாம். அடுத்தது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாங்கிறது, அதாவது கிட்டத்தட்ட 3083 ரூபாங்கிறது வந்துடும் உங்கள் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபாங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்தது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட், அதாவது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாது இல்லையா, அதாவது மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா 1500 ரூபா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு. இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்க, இந்த அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னா இப்போ பல்காக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, ரிட்டையர்டு பர்சன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது லோ ரிஸ்க் எதிர்பார்க்குறவங்க, நான் என் பணத்தை எங்கேயும் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் நம்பி நீங்கள் போடலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கீமு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில பேர் போடுறதுக்கு வந்து பயப்படுவாங்களே, அவங்களுக்கு
இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டுங்கிறது அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தை பசங்க இருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு வந்து கார்டியன் வச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை அவங்க ஏதாவது செலவு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த 10 வயசு குழந்தைக்கு போட்டுக்கலாமா, அதாவது 10 வயசு பையனுக்கு நீங்கள் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக போயிட்டு கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க இல்லையா, அது வந்து கேஷா இல்லை செக்கா இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை உங்கள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்புக்குங்கிறது கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக்கில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலெலாம், அதாவது அந்த பாஸ்புக்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயிலெலாம் இது பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நான் இங்கே திருச்சியில் ஓப்பன் பண்ணிட்டுங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சியில் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸுங்கிறது நோ டிடிஎஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டிடிஎஸ் இருக்கும் இல்லையா, அதாவது உங்களுடைய ஸ்லாப் லிமிட்டுக்கு கீழே வச்சுருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ங்கிறது நீங்கள் கட்ட தேவையில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இந்த ப்ரீ மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டுங்கிறது எடுக்கலான்னு யோசிப்பீங்க. இப்போ 5 வருஷம் இருக்குதுன்னா நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது 1 வருஷத்துக்குள்ளே இப்போ எடுக்கிறதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது மணிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு மேலே இருந்து எடுக்கலான்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% பெனால்ட்டி போடுவாங்க. அதுவே 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1% பெனால்ட்டி போடுவாங்க. இங்கே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அடுத்தது வேறு ஸ்கீமை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 7.4%, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5%லேருந்து 7.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், அதாவது சீனியர் சிட்டிசன் ஸ்கேவிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்யூர் பீரியட் வந்து 5 வருஷம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் போட்டுக்கலாம். 5 வருஷமாக போட்டுக்கலாம், இல்லை 2 வருஷமாக போட்டுக்கலாம், இல்லை 1 வருஷமாக கூட போட்டுக்கலாம். அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் போடணும் மினிமமாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3த்துலேயுமே உங்களுக்கு லோ தான் ரிஸ்க் லெவல். ஏன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீமு. அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டை தேடி வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ, அதாவது மாதம் வேணுமா இல்லை குவார்ட்டர்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது கிரெடிட் ஆகும். டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸுங்கிறது நோன் போட்டிருக்கு. அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் நோ தான். அதாவது நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 80C படி வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் அவைலபிள். இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ்னால், இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு ஸ்கீம் எடுக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் கேட்கும்போது எப்பயுமே போஸ்ட் ஆஃபீஸ் அணுகி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டுங்கிறது 9 லட்ச ரூபா தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டேக்ஸ் ஸ்லாபில் வந்து நீங்கள் டேக்ஸுக்காக ஒரு அதாவது டிடிஎஸ்ங்கிறது கொடுப்பாங்க. அந்த டிடிஎஸ்ங்கிறது நம்ம போயிட்டு ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனால்ட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாத என்ன பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் எடுத்துக்கலாமன்ட்டு எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்காது. அடுத்தது வந்து என்னென்னா இந்த நாமினின்றது வந்து நம்ம போடணும். நாமினா என்னென்னா
நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, நீங்கள் 9 லட்ச ரூபா போட்டு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை இல்லைன்னா ஏதாவது கோமா ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது நாமினின்னு கொடுத்தா தான் உங்க வந்து அந்த அமௌண்ட்டு ஈஸியாக அவங்க எடுக்க முடியும். அதாவது உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் பசங்களுக்கோ நீங்கள் கொடுத்தா தான் அவங்க எடுக்க முடியும். அப்படி நீங்கள் கொடுக்காத விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஸ்கீமில் எந்த ஸ்கீம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மந்த்லி இன்கம் ஸ்கீம் சூஸ் பண்ணுமா, இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது சூஸ் பண்ணுமா, இல்லைனா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் சூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு எது எடுத்து சூட்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து நீங்கள் பயன்பெறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.